வழக்கமா தமிழகத்த பொறுத்தளவு பண்ணையார் கட்சினா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல யார குறிப்பிட்டாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. காங்கிரஸ் இல்ல என்பது இன்னைக்கு அதிகாரத்தில் அதிமுகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நீங்க சொல்லக்கூடிய திமுகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி, பொதுவாக எல்லா கட்சியிலுமே அந்த பண்ணையார்த்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விமர்சனம் வைக்கப்படுது. ஏன் நேரடியா சொல்வதற்கு என்ன தயக்கம்? திமுக இது ஒரு முறை எங்கள் தளபதி மாநாட்டில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். எங்களுடைய அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் எனிமி என்பது திமுக. டிஎம்கே இஸ் அவர் பொலிட்டிக்கல் எனிமி. அப்ப மீண்டும் மீண்டும் நாங்கள் அதே வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிற தேவைப்படக்கூடிய இடங்களில் அது சொல்லுவார். ஒன்று. ரெண்டாவது, பாஜக என்பது எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி, எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். ஸோ அங்கேயும் அந்த இடத்துல நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். அவருடைய எந்தெந்த இடத்துல அவர்களை கண்டிக்க வேணுமோ அதை கண்டிக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு எதிலிருந்து தொடங்க வேண்டும் என்றால், அந்த மாநிலத்தில் யார் ஆள்கின்றார்களோ, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள், அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு என்ன அவர்கள் வந்து முறைகேடு செய்கிறார்கள், அந்த முறைகேடை தட்டி கேட்பதிலிருந்து தான் எங்களை போன்ற ஒரு கட்சியினுடைய அரசியல் என்பது தொடங்குகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு புதிய கட்சி ஒரு எதிர்க்கட்சி அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தக்கூடியதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம்.